அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாறு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம குயிக்கா பார்த்துடலாம். சோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும், அப்பதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இந்திய மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அதனுடைய கோரிக்கையை வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா எம்.என். ராய் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த எம்.என். ராயை பொறுத்த வரைக்கும் இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணபேந்திரநாத் ராய் இல்லனா நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணபேந்திரநாத் ராய் இல்லனா நரேந்திரநாத் பட்டாச்சாரியா தான் இந்திய மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிற முதல் கோரிக்கையை 1934 பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. இந்த எம்.என். ராயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குனவர் இவர்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிற ஃபர்ஸ்ட் டிமாண்ட வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1935 இந்திய தேசிய காங்கிரசும் அதே கோரிக்கையை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1938 பாத்தீங்கன்னா நேரு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பாரு. 1938 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு சட்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சபையை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அந்த சபைக்கு ஆட்களை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில். அதாவது நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் 18 வயசு பூர்த்தி அடைந்த எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே டிமாண்ட் தான், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 1940 என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் வெளியாயிருக்கும். அது என்ன ஆகஸ்ட் ஆஃபர்னு கேட்டீங்கன்னா 1940 ஆகஸ்ட் மந்த்ல ஒரு ஆஃபர் சொல்லியிருப்பாங்க. அதனால இது ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃபரை யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது உலக போர்ல ஹெல்ப் பண்ணுங்க, இங்கிலாந்து மக்களுக்கு, இங்கிலாந்து நாட்டினருக்கு இந்திய சோல்ஜரை கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம பாத்தீங்கன்னா போருக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதை இந்திய தேசிய காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய மறைமுக கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்தியர்களுடைய கோரிக்கையை செவி சாய்த்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர் தான், லின்லித்கோ. ஓகேங்களா? சோ எனினும் இதுல எந்த யூஸும் கிடையாது. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, போர்ல உதவி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ செட் ஆகல. அடுத்து 1942 என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சோ கிரிப்ஸ் மிஷன் வந்திருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படி பொறுத்த வரைக்கும் இதுலயும் நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது இங்கிலாந்து இந்தியாவும் சேர்ந்து சட்டத்தை எழுதலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலாந்து மக்களுக்கு நீங்க உதவி பண்ணணும், இந்தியன் சோல்ஜர்ஸை கொடுத்து நீங்க போர்ல உதவி பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே இந்திய தேசிய காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா 1946 ஒரு மிஷன் வந்திருப்பாங்க. அதுதான் என்னன்னா கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்றோம்ல, இவங்க இந்த மூணு பேருமே, அதாவது மூணு பேருனா ACL, அதாவது A ஃபார் அலெக்சாண்டர், C ஃபார் கிரிப்ஸ், L ஃபார் லாரன்ஸ். அலெக்சாண்டர், கிரிப்ஸ், லாரன்ஸ் இவங்க மூணு பேருமே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருந்த மினிஸ்டர்ஸ், மிக முக்கியமான அமைச்சர்கள். அந்த அமைச்சர்கள் மூணு பேரும் கிளம்பி இங்க வந்திருப்பாங்க. அதனால இதை அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்திய மக்களுடைய கோரிக்கையான கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற கோரிக்கையை பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க. சோ நீங்க இந்திய மக்களாகிய நீங்க உங்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையை நீங்களே ஏற்படுத்திங்க, நீங்களே உங்களுக்கான சட்டத்தை உருவாக்கிங்க அப்படிங்க பர்மிஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. அதன் அடிப்படையில் அவங்க நிறைய டைரக்ஷனையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்திய மக்களாகிய நமக்கான சட்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதுவே பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மேஜர் கமிட்டி, பெரிய பெரிய குழுக்கள், அப்புறம் மைனர் கமிட்டி, சின்ன சின்ன குழுக்கள், இது எல்லாத்தையும் உருவாக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் இல்லனா 18 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 12 நாள் தான் கம்மி. அத்தனை நாள் பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை எழுதி இதை நரேன் ரைசடா அப்படிங்கிறவரு கைப்படவே எழுதி பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. அது
அமைச்சரவை தூதுக்குழு அரசியலமைப்பு நிர்ணய சபை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 சட்டத்தை வந்து அம்பேத்கர் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த எழுதப்பட்ட சட்டம் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நாடெங்கிலும் அமல்படுத்தப்பட்டது. அந்த நாளை தான் நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இது எல்லா ஸ்டோரியுமே வந்து நம்ம குயிக்கா நம்ம வந்து பார்த்தலாம். என்ன நடந்தது, எப்படி மீட்டிங் போட்டாங்க, என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தலாம். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாவே இந்தியாவில 11 ப்ராவின்ஸ் தான் இருந்தது. அதாவது இந்தியாவில ஒட்டுமொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ப்ராவின்ஸ் இருந்தது? 11 ப்ராவின்ஸ், 11 மாகாணம் தான் இருந்தது. 11 மாகாணம் இருந்தது. எத்தனை சுதேச அரசுகள், பிரின்சி ஸ்டேட் எத்தனை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 566 சுதேச அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. சில புக்ல 565 கொடுத்திருப்பாங்க, சில புக்ல 566 கொடுத்திருப்பாங்க. இந்த 566 பொறுத்த வரைக்கும் 552 இந்தியாவில இருந்தது, 14 வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இல்லனா வெஸ்ட் பாகிஸ்தான், இப்போது நம்ம பங்களாதேஷ் சொல்றோம், அந்த ரீஜன்ல இருந்தது. சோ 566 சுதேச அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட் சுதேச அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் 4 ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், தலைமை ஆளுநர் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பகுதி, டெல்லி, ஆஜ்மீர், கூர்க், அப்புறம் பலுச்சிஸ்தான். இந்த 4 ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆளுநர் மாகாணமா இருந்தது. இதுதான் 1946 இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ். இப்போ இதுல இருந்து கிட்டத்தட்ட 389 பேரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. 389 பேரை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 38 கோடியே 90 லட்சம் பேரு. சோ 10 லட்சத்துக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி 10 லட்சத்துக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 389 பேரை தேர்வு பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன தேர்தல் முறையில எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இது பார்ட்லி எலெக்டட், அதாவது பகுதியளவு தேர்தல் அப்படிம்பாங்க. அது இல்லாம பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதியளவு நியமனம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டைரக்ட் எலெக்ஷன் எல்லாம் நடக்கல, இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஏன்னா அந்த டைம்ல 1946 பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1946 காலத்திலேயே இந்த ஜூலை மந்த்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாசத்துல ஒரு எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்தி வச்சிருந்தாங்க. அதுல தேர்வான எம்எல்ஏக்கள் தான் இங்க இந்த 389 பேர்ல இந்த தேர்தல் மூலியமா, பகுதியளவு தேர்தல் மூலியமா செலக்ட் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை எல்லாத்தையும் தேர்வு பண்ணவங்க எம்எல்ஏ. அப்ப இது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் இதுல வந்து தேர்வு செய்யப்பட்டாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, இதை வந்து ஒரு நம்ம குயிக்கா இந்த 389 பேரும் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் 389 பேர். ஓகே, டோட்டல் 389. இதுல பார்ட்லி நாமினேட்டட் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 93 பேர் இருந்தாங்க. அது என்ன பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னா, இவங்க எல்லாருமே நியமனம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த சுதேச அரசர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க தான். ஓகே, பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னா 93 பிரின்ஸ்லி ஸ்டேட் மன்னர்கள் வந்து இருந்தாங்க. அப்புறம் பார்ட்லி எலெக்டட், பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்தல் மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 292 பேர். 292 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்லி எலெக்டட். ஓகேல, இதை ரெண்டுத்தையும் கூட்டினாலே 385 வந்துருது. அதுக்கப்புறம் மீதி 4 ரீஜன் தான் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னா தலைமை ஆளுநர் மாகாணத்துல இருந்து 4 பேரு. சோ ஒட்டுமொத்தமா எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 389 பேரு தேர்வானாங்க. ஆனாலும் இதனுடைய முதல் கூட்டம் நடக்கும் போது வெறும் 211 பேரு தான் உள்ள போனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. இந்த சுதேச அரசர்களும் சரி, முஸ்லீமும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்கல. எல்லா முஸ்லீம் கிடையாது, 1-2 பேர் கலந்துக்கிட்டாங்களா, இருந்தாலும் நம்மளுக்கு குழப்பம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக முதல் கூட்டத்துல 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. லாஸ்ட் கூட்டத்துல 284 பேர் சைன் போட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம போயிடலாம், ஒன் பை ஒன்னாவே போயிடலாம். அடுத்த டாபிக்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில யாரு இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தியும் கிடையாது, முகமது அலி ஜின்னாவும் கிடையாது, ஜே.பி. நாராயணன் அவரும் கிடையாது, ஜெயபிரகாஷ் நாராயணனும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குல்ல, அது எவ்வாறு செயல்பட தொடங்கியது, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இருக்குல்ல, அது வந்து எப்படி செயல்பட தொடங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி நம்ம
எல்லாமே தெரிஞ்சாலும் ஒரு டைம் நம்ம எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால எதையும் விட்டுற முடியாது. ஓகே, சோ எப்படி செயல்பட தொடங்குனுச்சுன்னா முதல் கூட்டம் ஓகேங்களா போடணும் இல்லையா. இப்ப ஆளு 389 பேரை சூஸ் பண்ணிட்டாங்க. முதல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்குது போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் டெல்லியில கரெக்டா 11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுறாங்க. டெல்லியில கரெக்டா காலையில 11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுறாங்க. இதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையா, அந்த தலைவர் வந்து யாரு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ அதன் அடிப்படையில இந்த முதல் கூட்டத்தோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. சச்சிதானந்த சின்ஹாவை ஏன் போட்டாங்க, சச்சிதானந்த சின்ஹாவை ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிரான்ஸ் கான்செப்ட். ஒரு கூட்டத்துல ஒரு சபையில யாரு ரொம்ப வயசு மூத்தவங்களோ அவங்கள வந்து தலைவரா போடுவாங்க, அது பிரான்ஸ். சோ அதன் அடிப்படையில கிருபாலினி என்ன சொல்றாருன்னா சச்சிதானந்த சின்ஹாவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடந்ததா அதுக்கு தலைவரா போடுறாரு. வயசு மூத்தவங்களை போடலாம், ஆனா 2 நாள் சாவர்களை போடலாமா? இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 1946 டிசம்பர் 9 போட்டாங்க இல்லையா, டிசம்பர் 11 இவர் செத்துறாரு. சோ அதன் அடிப்படையில 1946 டிசம்பர் 11 இரண்டாவது கூட்டம் வந்து நடக்குது. இந்த இரண்டாவது கூட்டத்துல இவர் தான் இறந்துட்டாரு இல்லையா, அப்போ ஒரு நிரந்தர தலைவரை வந்து சூஸ் பண்றாங்க. அதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவரா தேர்வு செய்யப்படுறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யறதுக்காக துணை தலைவர்களும் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த துணை தவிர வைஸ் பிரசிடென்ட், இவர் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். இவருக்கு வந்து துணை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார போடுறாங்க அப்படின்னா ஹச்சி முகர்ஜியும் 2 வைஸ் பிரசிடென்டா தேர்வு பண்றாங்க. அந்த பேரை ஞாபகம் வச்சுங்க, ஹச்சி முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரியார். ஹச்சி முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரியார் 2 பேரும் வந்து வைஸ் பிரசிடென்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்வு ஆகுறாங்க. இந்த முதல் கூட்டத்துல தற்காலிக தலைவர் டெம்பரரி பிரசிடென்ட் சச்சிதானந்த சின்ஹா. முதல் கூட்டத்துல எத்தனை பேர் பங்கெடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 211 பேர் தான் பங்கெடுத்தாங்க. சில புக்ல 207 பேரு அப்படின்னு கூட கொடுத்திருக்காங்க. அதனால 2 இந்த இதையும் நம்பரையும் ஞாபகம் வச்சுங்க தயவு செஞ்சு, ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆப்ஷன்ல வைப்பாங்க. சோ முதல் கூட்டத்துல 207 ஆர் 211 ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து 4 முஸ்லீமும் கலந்துகிட்டதாவும் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல சுதேச அரசர்களும் கலந்துக்கல, முஸ்லீமும் கலந்துக்கல அப்படின்னாலும் ஒரு 4 முஸ்லீம் வந்து இதுல கலந்துருக்காங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க 1946 டிசம்பர் 13 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் செய்யப்படுது. அதை யாரு பாஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா நேரு தான் பாஸ் பண்றாரு. அந்த ரெசல்யூஷன் பேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிக்கோள் தீர்மானம்னா என்னன்னா, சோ இதுல இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி வந்து தரப்போறோம், இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து நாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம், எப்படி தயாரிச்சு நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகேங்களா? அது இல்லாம இந்த எங்களுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், தமிழ்ல குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொண்டு வராரு நேரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எப்ப அக்செப்ட் பண்ணாங்கன்னா 1946 ஜனவரி 22 அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? குறிக்கோள் தீர்மானத்தை எப்ப அக்செப்ட் பண்ணாங்க? 1946 ஜனவரி 22 இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1947 ஜூன் 3 ஒரு திட்டம் வந்து போடுறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் பேட்டன். அந்த திட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், மவுண்ட் பேட்டன் திட்டம். ஓகேங்களா? மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1947 ஜூன் 3 வந்து ஒரு மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து போடுறாரு, இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்காக. சோ திட்டம் போட்டா வேலைக்கு ஆகாது. சோ 1947 ஜூலை 18 ஒரு சட்டம் வந்து வருது. அந்த சட்டம் பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில இந்தியாவும் பாகிஸ்தானும் தனி நாடா பிரிஞ்சுது. சோ 1947 ஆகஸ்ட் 14 முதல்ல பாகிஸ்தான் வந்து விடுதலை அடைஞ்சது. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியா வந்து விடுதலை பெற்றது. ஓகே, சோ இங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன, விடுதலை தினம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய விடுதலை ஆகுதுன்னா, இண்டிபெண்டன்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மொத்த அதிகாரமும் இந்தியாவிட்ட வந்த தினத்தை தான் இந்தியாவின் விடுதலை தினம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த அதிகாரம்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குல்ல, இதுவரைக்கும் செயல்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை, அது வந்து ஒரு சாவரின் பாடியா இறையாண்மை பெற்ற ஒரு அமைப்பா மாறின தினம் தான்
இந்திய விடுதலை தினம். சாவரின் பாடி. சாவரின் பாடினா என்ன? யாருமே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நம்ம நாட்டுக்காக நம்மளே சட்டங்களை போட்டுக்கலாம். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது தப்பு, இது சரி, இது தப்பு, இது சரி, இதை மாத்து அப்படின்னு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ முன்னாடிலாம் பிரிட்டிஷோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுல, இப்போ யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சாவரின் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்தியா ஒரு இறையாண்மை பெற்ற நாடுனா நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே போட்டுக்கலாம். நம்ம யாருக்கு கீழையும் கிடையாது, யாரும் நம்மளுக்கு மேலையும் கிடையாது அப்படிங்கிறது தான் இறையாண்மை. அப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு இறையாண்மை பெற்ற நாடா, அதாவது ஃபுல் கண்ட்ரோல் நமக்கு வந்த தினத்தை தான் இந்திய விடுதலை தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் செயல்பட்ட கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பாகவும் மாறுனுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க இன்னொரு ஃபேக்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த 389 பேர்ல கிட்டத்தட்ட 90 பேர் பாகிஸ்தான் போயிட்டாங்க. அப்ப மீதி 299 பேர் தான் இருந்தாங்க. சோ பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் 90 பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 299 பேர் தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்தாங்க. ஓகேங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல இப்போ அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில சும்மா கூட்டம் போடுறப்ப ஜிவி மௌலாங்கர் தலைவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் இதே சட்டம் ஏதாச்சும் போட போறாங்க, ஏதாச்சும் ஒரு ஆக்ட எனாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல தலைவர் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் பாத்தீங்கன்னா இருப்பாரு. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் பாருங்க. எப்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை செயல்பட தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டர் இருக்கும். 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் டெல்லியில 11 மணிக்கு நடந்தது. சச்சிதானந்த சின்ஹா தலைவர். 1946 டிசம்பர் 11 நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். இதனுடைய துணை தலைவராக ஹச்சிசி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியார் இருந்திருப்பாங்க. 1946 டிசம்பர் 13 நேரு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வராரு. 1940 இந்த பாருங்க, இங்க ஏறு மாத்தி எழுதிருக்கும் பாருங்க. 1947 ஜனவரி 22 அன்னைக்கு இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரால அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால. அதுக்கப்புறம் 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம். 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வந்தது. இதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிஞ்சது. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் விடுதலை. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைஞ்சது. இந்திய விடுதலை தினம் அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இறையாண்மைனா என்னன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கான சட்டத்தை நம்மளே போட்டுக்கலாம், யாருமே நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நாடா மாறினதுதான் இந்திய விடுதலை தினம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில வேற என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலை இருக்குல்ல. இப்பதான் பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா எல்லா சுதேச மன்னர்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியா முழுக்க ஒரு துண்டு துண்டா போட்டு அங்கங்க சுதேச மன்னர்கள் ரூல் பண்றாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேச்சுவார்த்தை ஒரு சைட்ல போகுது. அதுக்கப்புறம் தேசிய கொடியை பாத்தீங்கன்னா எதை தேசிய கொடியா நம்ம ஏத்துக்கலாம், எதை தேசிய கீதமா வைக்கிறது, எதை தேசிய பாடலா ஏத்துக்கிறது, யார ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா போடுறது, இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. சோ அப்ப இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில மிக முக்கியமா வேற என்னென்ன வேலைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்னது அரசியலமைப்பு நிர்ணய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய மற்ற வேலைகள். ஓகே, அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டைம்ல பண்ணிதானே ஆகணும். ஒரு நாடு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேஷனல் பிளாக் இருக்கணும், நேஷனல் சாங் இருக்கணும், நேஷனல் ஆந்தம் இருக்கணும். அப்படிங்கறதுனால இதெல்லாம் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை 22 1947 அப்பயே என்னது ஆகஸ்ட் 15 அடுத்த மாசம் தான் பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கொடியை ஏற்றணும். அப்ப அன்னைக்கா போயிட்டு தேசிய கொடியை எடுத்துக்க முடியும்? அதுக்கு முன்னாடி மாசமே நேஷனல் பிளாக் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அதாவது செலக்ட் பண்ணிட்டோம். அப்ப தேசிய கொடி எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க இதெல்லாம். ஓகேங்களா? தேசிய கொடி எப்ப ஏத்துக்கிட்டோம்? ஜூலை 22 1947 நம்ம ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேஷனல் சாங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தே மாதரம். இதுதான் தேசிய பாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பாத்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான் அந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எழுதி அந்த நாவல்ல இருந்து வந்தே மாதத்தை எடுத்திருப்பாங்க. சோ நேஷனல் சாங் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம். நேஷனல் ஆந்தம் பாத்தீங்கன்னா ஜனகணமன. இது ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறது உங்களுக்கே தெரியும். இது ரெண்டுத்தையும் எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. இது எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 24 1950 நடந்திருக்கும்.
இந்தியா குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் கடைசி கூட்டம் நடந்ததோ. இப்ப தேசிய கீதம், தேசிய பாடல், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் தான் அப்படிங்கிற தீர்மானம் இதெல்லாம் கடைசி கூட்டத்துல தான் போட்டாங்க. ஓகேங்களா? சோ தேசிய கீதமும் தேசிய பாடலும் கடைசி கூட்டம். முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 அப்படின்னமா. அதே மாதிரி கடைசி கூட்டம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1950 ஜனவரி 24. அந்த கடைசி கூட்டத்துல தான் தேசிய பாடல், தேசிய கீதம், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வானது எல்லாமே கடைசி கூட்டத்துல தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்போ காமன்வெல்த் மெம்பர் ஆனிச்சு அப்படின்னு கேட்பாங்க. எப்போ காமன்வெல்த் மெம்பர் ஆனிச்சுன்னா 1949 மே மந்த்ல ஆயிருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 1949 இந்தியா வந்து காமன்வெல்த் உறுப்பு நாடாகவும் உருவாயிருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்தியாவில வந்து பல வேலைகள் இருந்தனால நிறைய கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம். அப்ப அதெல்லாம் மேஜர் கமிட்டி, எத்தனை மேஜர் கமிட்டி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜர் கமிட்டி எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டாங்கப்பா. ஒரு கல்யாண காது குத்துனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் வேலையை பிரிச்சு செய்வோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமிட்டி போட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சோ மேஜர் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் தான்ப்பா தலைவரா இருந்திருப்பாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதை நான் ஈஸியா ஒரு ஆர்டர்ல வந்து சொல்றேன். இப்ப மிக முக்கியமான கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, மத்திய அதிகார குழு, யூனியன் பவர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அதிகார குழு. ஓகேங்களா? யூனியன் பவர் கமிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா நேரு தான் இருந்தாரு. அப்புறம் மத்திய அரசியலமைப்பு குழு, அதாவது யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அரசியலமைப்பு குழு, இதுவும் நேரு தான் இருந்தாரு. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாகாண குழு அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கமிட்டி, ப்ராவின்ஸ் ஸ்டேட் கமிட்டி, மத்திய மாகாண குழு, அதாவது ஸ்டேட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மத்திய மாகாண குழு அப்படின்னா இங்கிலீஷ்ல ஸ்டேட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய மாகாண குழு. இது 3த்துக்கும் வந்து தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. 3த்துக்கு யாரு இருந்தா? ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? 3 கமிட்டி, மத்திய அதிகார குழு, அரசியலமைப்பு குழு, மத்திய மாகாண குழு, ஸ்டேட் கமிட்டி, நேரு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குல்ல, அடிப்படை உரிமைகள், அதோட கமிட்டியோட தலைவரா இருந்திருப்பாரு. இதுல மொத்தம் 54 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் மாநில அரசியலமைப்பு குழு, இங்க பாருங்க, மத்திய அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி வந்து நேரு. அப்புறம் மாநிலத்துக்கு அரசியலமைப்பு குழு இருக்குல்ல, மாநில அரசியலமைப்பு குழு, ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா பட்டேல் இருந்திருப்பாரு. ஸ்டேட் மாநில அரசியலமைப்பு குழு, ஓகே, ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் மைனாரிட்டி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் மைனாரிட்டி கமிட்டி வந்து யார் பாத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருப்பாரு. ஓகே, இந்த இடத்துல பெண்ணு எழுத மாட்டது, மேல எழுதிக்கிறதுனால பட்டேல் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ராஜேந்திர பிரசாத் 2 கமிட்டிக்கு தலைவரா இருந்திருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வழிகாட்டி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விதிகள் மற்றும் நடைமுறை குழு, ரெண்டுமே வி, தமிழ்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கிலீஷையும் ஈஸியா வச்சுக்கலாம். அதாவது வழிகாட்டி குழு அப்படின்னா ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வழிகாட்டி குழு அப்படின்னா ஸ்டியரிங்னா என்னது, அதை கரெக்டா நம்ம திருப்பினாதான் வந்து ஒழுங்கா போக முடியும். சோ வழிகாட்டி குழு, ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கமிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா விதிகள் மற்றும் நடைமுறை குழு, அதாவது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு கமிட்டி இருந்தது, இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வரைவு குழுவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவரா இருந்திருப்பாரு. மொத்தம் 8 பேர் வந்து இதுல வந்து இருந்திருப்பாங்க. இந்த வரைவு குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட் 29, 1947 வந்து உருவானுச்சு. எனினும் இது வரைவு குழு அப்படிங்கிறவங்க தான் எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்றவங்க. சோ அதனால இந்த டிராஃப்டிங் கமிட்டியை மட்டும் புக்ல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், ஈஸியா இருக்கும் இது. வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைவு குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த
மொத்தம் வந்து எத்தனை 1+7 இருந்தாங்க. தலைவர் வந்து அம்பேத்கர், 7 பேர் வந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த ஆர்டர்ல வந்து நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தள்ள தெளிவா இருக்குங்கிறனால அதை விட்டுறேன். அடுத்த ஆர்டர் வந்து நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. ஓகேங்களா? இந்த கோபாலசாமி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அதை எழுதினவரு இந்த கோபாலசாமி தான். ஓகேங்களா? ஏன்னா அதை எழுத மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். ஓகேங்களா? அது எழுத மனம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கோபாலசாமி தான் எழுதியிருப்பாரு. ஓகே, கோபாலசாமி. அதுக்கப்புறம் அது பாருங்க கிருஷ்ணசாமி. ஓகே, கோபாலசாமி, கிருஷ்ணசாமி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியார். கோபாலசாமி, கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமாச்சாரியார் 3 பேர் வந்துருச்சா நம்மளுக்கு ஈஸியா? கிருஷ்ணமாச்சாரியாரா. அதுக்கப்புறம் பாருங்க KM முன்ஷி அப்படிங்கிறவரு, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் இவரு, கே முன்ஷி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது சாதுல்லா, கே முன்ஷி, முகமது சாதுல்லா 5 பேர் வந்துட்டா. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதவராவ். ஓகேங்களா? யாரு? மாதவராவ் அப்படிங்கிறவரு, மாதவராவ். ஃபைனலா யாருன்னு கேட்டீங்கன்னா கிருபாலினி. ஓகேங்களா? யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபாலினி அப்படிங்கிறவர். இவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் சப் கமிட்டியோடைய கிருபாலினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டோட சப் கமிட்டி, அடிப்படை உரிமைகளுடைய துணைக்குழு, உபக்குழுவோட தான் இருப்பாரு. இப்போ 1 2 3 4 5 6 7 7 பேரா. இதுல தலைவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, மாடர்ன் மனு அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஆக்சுவலா மனு எழுதிய சட்டத்தை எரிச்சிருப்பாரு அம்பேத்கர், ஆனா இவரை நவீன மனு அப்படின்னு இவரை வந்து சொல்லுவாங்க. இவர் இல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் புக்லயே வந்து டேட்டா மாறி இருக்கு. சில புக்ல 17 கொடுத்திருக்காங்க, சில 18 கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாம் யாரும் குழப்ப மாட்டாங்க. 2 வருஷம் 11 மாசம் 18 இது ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆப்ஷன்ல இருக்கும். சோ இத வந்து நரைன் ரைஜடா இல்லனா நரைன் ரைசாத் அப்படிங்கிறவர் தான் கைப்பட எழுதினாரு. அந்த கைப்பட ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா இத்தாலிய பாணியில, அதாவது இத்தாலிக் ஸ்டைல்ல எழுதுனாங்க. ஆனா எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் எழுதுனாங்க. அதை வந்து ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுவால இன்னமும் அதனுடைய ஒரிஜினல் காப்பி வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயமா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா மாதவராவ் வந்து ஸ்டார்டிங்ல இல்ல. இந்த இடத்துல யாரு இருந்தான்னு கேட்டீங்கன்னா மிட்டர் அப்படிங்கிறவர் தான் இருந்தாரு. அந்த மிட்டர் இறந்துடுறாரு. அந்த மிட்டருக்கு மாற்றாக வந்தவர் தான் மாதவராவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கிருஷ்ணமாச்சாரியா இருக்காருல்ல, அவர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா DP கைத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. DP கைத்தானுக்கு பதிலா வந்தவர் தான் கிருஷ்ணமாச்சாரியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பிரேக் வச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி கண்டினியூ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சிட்டிங் உட்கார்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7653 அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க, திருத்தம் பண்ண சொன்னாங்க. ஆனா அதுல எத்தனை திருத்தம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2473 அமெண்ட்மெண்ட் செஞ்சுட்டாங்க. ஓகே, அதுல இத்தனை திருத்தம் செய்யணும் அப்படின்னாங்க, மாத்த சொன்னாங்க 7653. அதுல எத்தனை திருத்தம் பண்ணாங்க? 2473 அமெண்ட்மெண்ட் வந்து செஞ்சுதான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்தது. ஓகேங்களா? சோ அதுல அம்பேத்கர் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு. பட் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு அவரு. நிறைய விஷயம் வந்து கொண்டு வர நினைச்சேன், ஆனா அது முடியல. அப்படி இருந்தாலும் இதுல இருக்க முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 8 மேஜர் கமிட்டியை பார்த்தோம். அதுக்கப்புறம் வரைவு குழுல வந்து முக்கியமான தலைவர்களை வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, சோ மைனர் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்களா? இல்ல. இருந்தாலும் சில 2-3 கமிட்டியை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த KM முன்ஷி இருக்கார்ல, அவர் வந்து ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்திருந்தாரு. அதாவது பிசினஸ் சம்பந்தமா பாத்துக்கிட்டாருன்னு வச்சீங்களேன். ஆர்டர் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து பாத்துக்கிட்டாரு இவரு. அப்புறம் இந்த கிருபாலினியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கிருபாலினி என்ன ஃபண்டமெண்டல் ரைட் சப் கமிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது அடிப்படை உரிமைகளுடைய உபக்குழுடைய தலைவரா இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் பிளாக் கமிட்டின்னு ஒன்று இருந்தது, அது மைனர் கமிட்டியில பாப்போம் நம்ம. அது பிளாக் கமிட்டினா கொடிக்குழு அப்படின்னு சொல்லுவோம். கொடிக்குழுனா ராஜேந்திர பிரசாத் வந்து 2 மேஜர் கமிட்டியும் பாத்துக்கிட்டாரு. அப்புறம் பிளாக் கமிட்டி கொடிக்குழுடைய தலைவராகவும் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்திருப்பாரு. அப்புறம் நேருல காந்தியுடைய ஃப்ரெண்டு பட்டாபி சீதாராமையா இருக்காருல்ல, அவர் வந்து ஹவுஸ் கமிட்டின்னு ஒன்னு வந்து பாத்திருந்தாரு. ஹவுஸ் கமிட்டி அப்படிங்கறது ஒன்று வந்து பாத்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்திருப்போம். அப்புறம் அந்த மொழிவாரி மாநிலங்களுக்காக ஒரு கமிட்டி, அது வந்து SK தார் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருந்திருப்பாரு. இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க படிக்க வேண்டியது மேஜர் கமிட்டியை தெளிவா வச்சுங்க. மைனர் கமிட்டி பெருசா வந்து எக்ஸாம்ல கேட்டதே இல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்தை ஒருபடியா எழுதி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அது அப்பையில இருந்தே சட்டத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா 1949 நவம்பர் 26 இந்த சட்டத்தை வந்து எழுதி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிட்ட கொடுத்துட்டாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட ஒப்படைச்சாங்க. சோ அதனால நவம்பர் 26 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டிடியூஷன் டே இல்லைன்னா லீகல் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இருந்தாலும் இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த சட்டத்தை வந்து வெயிட் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த ராவி நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு உட்பட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுடைய தேசிய கொடியை வந்து மூவர்ண கொடியை ஏத்திட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வாசகம்லாம் எழுப்பிட்டு, நீங்க 1930 ஜனவரி 26 அதாவது ஜனவரி 26 இது நீங்க எனக்கு பூர்ண சுயராஜ்யம் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 நாங்க பூர்ண சுயராஜ்ய தினம்னு கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கல. இருந்தாலும் அந்த ஜனவரி 26 முக்கியமான நாளுங்கிறனால 1949 நவம்பர் 26 சட்டத்தை எழுதி அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட கொடுத்திருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், இந்த நாளை கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறனால 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் தான் குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் விடுதலை தினம்னா எதுக்குன்னு பார்த்தோம், இந்தியா ஒரு அரசு இறையாண்மை பெற்ற நாடா மாறினது இறையாண்மை பெற்ற விடுதலை தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. ரிபப்ளிக் டேனா இந்தியாவுடைய சட்டம் ஹோல் ஆக்டும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட தினத்தை தான் ரிபப்ளிக் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்ப இங்க ஒரு கொஸ்டின் ஒன்று வரும்ல, இப்போ 1949 நவம்பர் 26 அன்னைக்கே அரசியலமைப்பு நிர்ணய சட்டத்தை கொடுத்துட்டாங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் எல்லா சட்டமும் வந்தது. அப்படி கிடையாது, எல்லா சட்டமும் வரல. ஒட்டும் அந்த கேப்லயே வந்து சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஆகணும். சில சட்டம்லாம் உடனடி தேவை இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் நடத்தணும், அப்புறம் குடியுரிமை கொடுக்கணும். அப்ப இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகள்லாம் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு கொஸ்டின், யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கொஸ்டின். இது குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகளான 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் உடனே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விதிகளும் உடனே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, 1950 ஜனவரி 26 எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விதிகள்லாம் உடனே கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 60, அப்புறம் வந்து ஆர்டிகல் 324 இது எல்லாமே வந்து உடனே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த டைம்ல தற்காலிக சட்டங்கள் வந்து சில இது உடனடியா தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 366, 367 உடனே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 379, 380, 379, 380, அப்புறம் 391, 392, 393 இது எல்லாமே உடனே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் இந்த சட்டமே இல்லப்பா. ஓகே, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26க்கும் 1950 ஜனவரி 26க்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாசம் கேப் இருக்கு. அப்ப சில விதிகளை உடனே கொண்டு வந்தாங்களா, அது என்னதுன்னு கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல. கேட்ட கொஸ்டின் இது. குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகளான 5 குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகள், தேர்தல் சம்பந்தப்பட்ட விதிகள், அப்புறம் சில தற்காலிக சட்டங்கள். இது என்னன்னா 366, 367, அடுத்து 379, 380, அடுத்து 391, 392, 393 இதெல்லாம் உடனே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா ஆக்டுமே 1950 ஜனவரி 26 எல்லாத்தையும் கொண்டு வந்த தினம் தான் அது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுல நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பேசிக்கா நம்ம வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபைனா ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அது என்ன வச்சிருந்தாங்கன்னா, யானையை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சிம்பிளா வச்சிருந்தாங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமா இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசகரா வந்து பாத்தீங்கன்னா BN ராவ் வந்து வச்சிருந்தாங்க. யார? BN ராவ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியா யார வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா HVR ஐயங்கார வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியுடைய செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. HVR ஐயங்கார வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியுடைய செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சீஃப் டிராஃப்ட் மேன், அதாவது வரைவாளர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா SV முகர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. SV முகர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, SV முகர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் புக்கு வந்து இதுல இருக்கு, ஹிந்தி புக்கு. இந்த இங்கிலீஷ் புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா நரேன் ரைசாத் அப்படிங்கிறவரு. ஹிந்தி புக்கை வந்து யாரு எழுதுறான்னு கேட்டீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு எழுதியிருப்பாரு. இங்கிலீஷ் புக்கை வந்து பாத்தீங்கன்னா நரேன் ரைசாத் எழுதியிருப்பாரு. ஹிந்தி புக்கை வந்து பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. ஓகேங்களா,
இப்போ இதனுடைய ஒரிஜினல் காப்பி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல சொல்லியிருந்தேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில நிறைய கிரிட்டிசிசம் வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுதான். இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆமா, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படல. அதுக்கப்புறம் இது ஒரு இறையாண்மை பெற்றதாகவும் இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த டைம்ல இந்தியா விடுதலையே பெறல, அப்புறம் எப்படி இறையாண்மை பெற்றதா இருக்கும்? அப்புறம் வந்து இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி இப்போ இருந்தது அப்படின்னா அதுக்கான சான்றா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 296 பேர் ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லையா, 296 பேர், அதாவது மொத்தமா 389 பேரு. அதுல 93 பேர் வந்து பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னு சொன்னேன். இதுல பார்ட்லி எலெக்டட் வந்து 292 பேர், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் 296 பேர். இந்த 296 பேரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க 208 பேர் இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 208 பேர் இருந்தாங்க. காங்கிரஸ் 208 பேர் இருந்தாங்க. முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 73 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதர்ஸ் மத்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. சோ அதனால இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் 208 பேர் இருந்தாங்க, முஸ்லீம் வந்து வெறும் 73 பேர் தான் இருந்தாங்க, அப்புறம் அதர்ஸ் 15 பேர் இருந்தாங்க. இதுல ஒரு பேசிக் டேட்டா வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில 15 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. 15 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஓகேங்களா? துர்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நிறைய முக்கியமான விஜயலட்சுமி பண்டித் வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் சரோஜினி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. துர்கா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து 49 பேர் இருந்தாங்க. பெண்கள் 15 பேர், மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 பேர் இருந்தாங்க. இது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிசிசத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இதுல முழுக்க முழுக்க ஹிந்து பிராமின்ஸ் தான் இருந்தாங்க, பிராமின்ஸ் தான் அதிக பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது. அதாவது இதுல வந்து குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பிராமின்ஸ் தான் அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஹிந்துஸ் தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இருந்தாலும் எனவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லபடியா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து பாத்தீங்கன்னா எழுதி வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலா இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டம் எழுதி 1949 நவம்பர் 26 சட்டத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட கொடுத்தாங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இந்த சட்டம் நாடு எங்கிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதுல வந்து எத்தனை பார்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுதிகள் மொத்தம் 22 பகுதிகள் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல், அதுல எத்தனை விதிகள் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 395 விதிகள் இருந்தது. எத்தனை ஷெட்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுன்னா எத்தனை அட்டவணை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 8 அட்டவணைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இந்த பகுதிக்கும் அட்டவணைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா பகுதியில சொல்லப்படாத விஷயத்த அட்டவணையில சேர்த்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை அட்டவணையில காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷெட்யூல் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்ப அப்போ 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா as of now பாத்தீங்கன்னா 25 பகுதிகள் வந்து இருக்கு. விதிகள் வந்து 395 தான் சொல்லணும். எனினும் புக்ல 450க்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சப் கிளாஸ் தான். ஆர்டிகல் எப்பவுமே மாறல. 395 அதுல நிறைய நீக்கம் சேர்த்தல் இதெல்லாமே இருக்கு. சோ சப்போஸ் கேட்டாங்கன்னா எத்தனை ஆர்டிகல் இப்போதைக்கு இருக்குன்னா 450க்கு மேல அப்படின்னு இருந்ததுன்னா அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 4 திருத்தம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில இப்போதைக்கு 12 ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அடுத்த வீடியோல சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதுக்கப்புறம் எந்தெந்த கான்செப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி நம்ம எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அடுத்தடுத்து 1 by 1 நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இந்த மாதிரி எழுதி நடத்துறது உங்களுக்கு ஈஸியா இருக்கா, இல்ல நம்ம ஆசச் நோட்ஸ் வச்சு நடத்தினா உங்களுக்கு ஈஸியா இருக்கா அப்படிங்கறத நீங்க உண்மையாவே இதை பாக்குறவங்க தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். சோ இதை வந்து குயிக்கா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1934 கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த கோரிக்கை வந்து கேட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1940. அதுக்கப்புறம் இதை யாரு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணாங்க. அமைச்சரவை தூதுக்குழுல யார் இருந்தா அப்படின்னா ACL அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ் வந்து இருந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் தேர்வானாங்க? 389 பேரு. எலெக்ஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். இதுல யாரு மெஜாரிட்டியா இருந்தா அப்படிங்கறதெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் இது எப்படி செயல்பட தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா 1946 டிசம்பர் 9 தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. யாரு இதை சொன்னது? இவரதான் தலைவரா வரணும்னா கிருபாலினி சொன்னாரு. இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் யாரு? HC முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரியார். நேருடைய குறிக்கோள் தீர்மானம் இருக்குல்ல, இந்த குறிக்கோள்
தீர்மானத்தின் அடிப்படையில தான் அதுக்கப்புறம் முகப்புரை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஐடி கார்டு அப்படின்னு அழைக்கக்கூடிய பிரேம்பிள் வந்து இந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது. 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம். இதை எப்ப ஏத்துக்கிட்டாங்க? 1947 ஜனவரி 22 யார் ஏத்துக்கிட்டா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ஏத்துக்கிட்டாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போ அப்படின்னா இதை ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வந்து உருவானுச்சு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குல்ல, அது ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பா மாறுது அப்படின்னு சொன்ன சட்டமும் இதுதான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் விடுதலை ஆகஸ்ட் 14 1947 இந்திய விடுதலை. அதுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேசிய கொடிய ஜூலை 22 1947 அக்செப்ட் பண்ணாங்க. தேசிய கீதம், தேசிய பாடல் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஜனவரி 24 1950 வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணாங்க. இதுதான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் கூட. மேஜர் கமிட்டி மொத்தம் 8 இருந்தது. இதை தெளிவா ஞாபகம் வச்சுங்க. மத்திய அதிகார குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, மத்திய மாகாண குழு நேரு, மத்திய மாநில அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் குழு சர்தார் வல்லபாய் பட்டேல், வழிகாட்டி குழு, விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத், வரைவு குழு 1947 ஆகஸ்ட் 29 டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இருந்திருப்பாரு. இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அப்போ எத்தனை பார்ட்ஸ் இருந்தது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாபிக் சம்பந்தமா நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோல சந்திக்கும் வரை.